வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புது ரெசிபியோடு பேசுகிறேன். இது வந்து நேச்சுரலாக எல்லோரும் சாப்பிட்றது தான். ஜென்ரலாக வீட்டில் போனால் இது வந்து நம்ம ஹெர்பல்னு சொல்ல முடியாது. ஸோ ஜென்ரலாக கொஞ்சம் டீனேஜர்ஸ்க்கெல்லாம் இது பிடிக்கும். இது பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்டார்டர். இது வந்து பொட்டேட்டோவில் பண்ணுறது. வீட்டிலே இது எப்படி சிம்பிளாக நீங்கள் செய்யலாம். ஹாலிடேயில் எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னால் பசங்க ரிலேட்டிவ்ஸ் பசங்க எல்லாம் இருக்காங்க, ஹஸ்பண்ட் எல்லோரும் வீட்டில் இருக்காங்கன்னா சண்டேயில் லாங் ஹாலிடேஸில் இது நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் வயசானவங்களாம் கொஞ்சமாக சாப்பிட்டா போகிறோம், கொஞ்சம் சின்ன பசங்க நல்லாவே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பொட்டேட்டோ பற்றி அதே தவிர கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி கொஞ்சம் இது இருக்கவங்களாம் சாப்பிட முடியாது, கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். அளவாக சாப்பிட்டானா ஒன்றும் பண்ணாது, அளவு மீறி சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிடுறேன் பாருங்களேன். பொட்டேட்டோ இதில் யூஸ்வலாக வந்து தோலியோடு தான் இதை வச்சு பண்ணணும். தோலியோட யூ ஷுட் யூஸ் ஒன்லி வித் ஸ்கின். அப்புறம் வந்து இதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா ரெட் சில்லி பவுடர், பெப்பர், சால்ட், ஆனியன், கார்லிக், காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா, மில்க், லிட்டில் ஆயில், கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில், அந்த இந்த சாஸ், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மெயினாக இது வந்து பேபி பொட்டேட்டோவில் தான் நல்லாயிருக்கும். பேபி பொட்டேட்டோ வித் ஸ்கின்ல தான் பண்ணணும். பெரிய இதோட சின்னது யூஸ் பண்ணால் போகிறோம். சின்னதில் தான் டேஸ்ட்டு ஜாஸ்தி யூஸ் பண்ணல. சும்மா இது எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன் இன்கேஸ் காமிக்கணும் இதுலேயும் சொன்னேன்னா. பட் அதில் தான் டேஸ்ட் உங்களுக்கு. இந்த தோலியோட தான் இந்த தோலி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், எப்படி க்ரஷ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சோண்டு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த ஆனியனும் இந்த கார்லிக்கும் ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிடலாம். கேஸ் பற்ற விட்றேன். இப்போ இந்த இருக்கிற லிட்டில் ஆயில் இதில் விட்டுலாம். நான் எடுத்துட்டு இருக்கிறதுலேயே கொஞ்சம் ஆயில் இல்லை, மீதி அதிலே வச்சுடுறேன். இது வந்து பேச்சுலர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வீட்டில் இருக்காங்கன்னா இந்த ஸ்நாக் பண்ணி அவங்க சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ் ரூமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா தே கேன் டூ இட் வெரி ஈஸிலி. இதுக்கு ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தியை கிடையாது, பண்ணலாம். இப்போது கார்லிக் போடுறேன். அவ்வளோதான், விட்டுருங்க. கொஞ்சம் அந்த பாண்ட்லி சூடுக்கே அது செட் ஆகிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பேபி பொட்டேட்டோவை நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு ஃப்ளாட் இதில் போய் ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங், இது நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போகிறோம். ஸோ இப்போ இதை வந்து வறுத்ததை பூண்டும் அப்புறம் கார்லிக்கும் 2 வறுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை 2 மிக்சியில் போட்டு இப்போ நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். கிறிஸ்பியில் நைஸாக அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு சுற்றி எடுத்தாச்சு, காமிக்கிற பாருங்கள். இப்படி அரைச்சானா போகிறோம். வெங்காயம் பூண்டு அப்போ இப்படி இதாக இருந்தால் போகிறோம். ஜஸ்ட் அரையும் குறையுமா இருந்தால் கூட இட்ஸ் ஓகே. ஓகே, இப்போ போட்டுருங்க. வெறும் கடையில் தான் போடுறேன், நோ ஆயில். பெங்களூரில் இது ரொம்ப காமன் இந்த ஃபுட். இப்போ கேஸ் பற்ற விட்டுட்டு லேசாக சிம்பிளாக வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் பொட்டேட்டோஸ் இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா நிறையா போட்டுக்கலாம். ஸோ இந்த பொட்டேட்டோ இதில் கொஞ்சம் பால் விட்டுருங்க. பால் ஒரு பாயில் வந்ததும் இல்லையே கொஞ்சம் சால்ட்டு தூவிண்டு விடலாம் நீங்கள். ஏன்னா பாயில் அதுக்கு தான் இதுக்கு சேஃபாக நம்ம வந்து பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போதே அதில் உப்பு போட்டுருவோம்.
ஸோ பெப்பர் போடுங்க. எடுத்துருக்கிற உப்பில் கொஞ்சம் பாதி உப்பு அப்படி போட்டுருங்க. பெப்பர் எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்துக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் போட்டால் போதும். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், அதானே கொஞ்சமாக போடுறேன். சில்லி பவுடர் போட்டுருங்க. கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், நெக்ஸ்ட் ஒரு கரம் மசாலா, குவான்டிட்டி நிறையா இருந்தால் நீங்கள் எல்லாமே நிறையா எடுத்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூனுங்கிறது இங்கே 4 ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு 10 உருளைக்கிழங்கு இருந்ததுனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும். இங்கே இன்னும் நிறைய பேர் எல்லாருக்கும் பிடிக்கும்னா யூ கேன் மேக் மோர். இது அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ அந்த கப்பில் வச்சு இந்த சாஸை விட்டு நம்ம டெக்கரேட் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அதை பவுலில் போட்டுட்டு எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது சர்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு இந்த சாஸ் இது மேலே விட்டுருங்க. நல்லா சாப்பிட்றச்சு உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை தூவி விட்ருங்க, அவ்வளோதான். சோவர் இஸ் நவ் ரெடி டு ஈட். இல்லை, பேபி பொட்டேட்டோ ஸ்டார்டர் ரெடி பண்ணிட்டேன். இதுதான் உங்களுக்கு 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டார்டர் கேட்டிங்கன்னா அது ஸ்பெஷல் ஸ்டார்டராக கொடுப்பாங்க. அந்த தோலியோடே இருக்கும். ஸ்கின் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இது ஆனாலும் இது ஆல்வோங்கிறதுனால கொஞ்சம் வயசானவங்களாம் அளவாக தான் சாப்பிடணும், நிறைய சாப்பிட முடியாது. சின்ன பசங்க 40க்குள்ளே இருக்கிறவங்க நிறைய நல்லா சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் எ வெரி குட் டிஷ். டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். யார் வேணால் எப்போ வேணால் சாப்பிட்லாம். உங்களுக்கு ஸ்டார்டருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹோட்டலில் இது ஆர்டர் பண்ணால் தான் உடனே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. பேபி பொட்டேட்டோஸ் முன்னாடி பாயில் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி இஞ்சி பூண்டு பூண்டு வெங்காயம் 2 அரைச்சல்ல இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் இதில் பண்ணி கொடுப்பாங்க. இட் வில் பி வெரி நைஸ் டு ஈட் ஆஸ் எ ஸ்டார்டர். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் எல்லாேருக்கும் இங்கே பண்ணி கொடுக்கலாம். சின்ன பசங்க கொஞ்சம் மீடியம் ஏஜுக்காரெல்லாம் இருக்காங்கன்னா இது பண்ணி கொடுக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸுக்கு போகிறவ ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்கா சாப்பிட்ணும் ஆசைப்பட்டால் நீங்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டார்டர் மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். எங்கள் சேனலை கலாவாகினி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பி வித் அஸ் ஆல்வேஸ்.